உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. ஒரு தொண்டு நிறுவனம் மக்களுக்காக சேவை செய்த ஒயாசிஸ் இந்தியாவோட முதன்மையான நோக்கம். அதுல குறிப்பா ஒயாசிஸ் இந்தியா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலேயும் வந்து நமக்கு இன்னைக்கு பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய சேஃப்டி வந்து இன்னைக்கு நம்ம நாட்டில் முக்கியம். அதுக்காக தான் ஒயாசிஸ் இந்தியா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 7 இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை, பெங்களூர், அப்புறம் நார்த் ஈஸ்ட்ல ஒரு 2-3 பிளேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா. ஸோ இந்த மாதிரி 7 இடத்துல வந்து ஒயாசிஸ் இந்தியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித கடத்தலை குறித்து மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதில் பெண்களும் குழந்தைகளும் வந்து அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மனித கடத்தலை குறித்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா ஸ்டேட்லையும் நாங்கள் மனித கடத்தலை குறித்து அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொண்டு வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்கின்ற எல்லா இடத்துலையும் காலேஜ், ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாருக்கிட்டையும் வந்து மனித கடத்தலை குறித்து அவேர்னஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சமுதாய வாழ்வூட்டம் திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கல்வியில் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம். அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு மாலையில் ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். அதாவது வெறும் கல்வி மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்கு தேவையான அடிப்படை வசதிகள். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கல்வி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மன ரீதியான கவுன்சிலிங்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் சேர்ந்து அந்த ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவோம். அதில் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஏரியாவில் வந்து ஃபுட்பால் வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்பால் தான் வந்து விளையாடுறாங்க, நிறைய குழந்தைகள். ஸோ அதனால ஃபுட்பாலை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். மூன்றாவது இந்த ஃபுட்பால் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஃபுட்பால் தான். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்பால் மட்டும் இருக்காது, அதுலேயும் லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு மன ரீதியான கவுன்சிலிங் கொடுக்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபுட்பால் மூலயமான வர குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மூன்றாவது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லிஹுட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வூட்டும் திட்டங்கள். அதாவது வந்து அவங்களுக்கு திறனை மேம்படுத்தி அதன் மூலயமாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதன்மைய நோக்கத்தில் அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வாழ்வூட்டும் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு டைலரிங் கிளாஸ் 3 மாதம் டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆரி கிளாஸ் 3 மாதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 6 மாதம் பியூட்டிஷியன் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பேக்கிங் இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், அவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் வாழ்வதற்கான ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது நல்ல நோக்கத்திற்காக ஒயாசிஸ் இந்தியா வந்து எங்களுடைய சென்டரில் வந்து 6 மாத கோர்ஸ், 3 மந்த் கோர்ஸ், இப்படி அவங்களுக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கான பயிற்சிகளை வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதோடைய தொடர்ச்சியாக அடுத்தது வந்து பயிற்சி முடித்தவர்கள் வந்து உங்களுக்கு டைலரிங் கிளாஸ் அப்புறம் ஆரி கிளாஸ் 2 பேரும் 3 மாதம் கோர்ஸ் வந்து பயிற்சி முடிச்சிருக்காங்க. அவங்க டைலரிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க தச்ச ட்ரெஸ்ஸை வந்து இன்னைக்கு போட்டுட்டு இங்கே வந்து நிற்பாங்க, உங்களுக்கு கொடுங்க. அவங்க எப்படிலாம் தைச்சிருக்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு துணி கொடுத்தா நல்லா தைச்சு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஆரி ஒர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து பெண்கள் அதிகமாக விரும்புகிற ஒரு விஷயம்னா ஆரி ஒர்க்கில் இருக்கிற பிளவுஸு, அப்புறம் சுடிதாரு, அதுக்கப்புறம் சாரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெண்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால் அந்த ஆரி ஒர்க் அப்படின்றது வந்து எங்கள் நிறுவனத்தில் படிச்சிருந்த இப்போ முடிச்சிருக்கிற குழந்தைகள் இருக்காங்க, அவங்களும் வந்து வருவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து பார்க்கலாம். படித்த குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த ரேஞ்சு, அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன ரீதியான வளர்ச்சியை நல்ல ஒரு விஷயத்துக்கு போய் பயன்படணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். மகளிருக்கு என்னென்னா சும்மா ஒரு சின்ன ரூமில் வச்சு ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அனுப்பிடுவாங்கன்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. நான் வரும்போதே வந்து பாதியில் தான் வந்தேன். நான் சும்மா சிம்பிளாக தான் நினச்சேன், இங்கே வந்து ஃபேஷன் ஷோ அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு.
செல்லி மேடம் வந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க தெரியாது. இந்த OSS நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் சார் சொன்னார். நான் வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்கேன்னு நினச்சேன். அது கிட்டத்தட்ட நான் நிறைய கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். செல்லி மேடம் வந்து நான் ஏதோ ஒரு சிஆர்பியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். இவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். இந்த ஏரியாவில் இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் மேடம். இன்னும் நிறைய பேர் இது மாதிரி நீங்கள் வளர்த்து விடணும். அதேமாதிரி மகளிர் தினம் அப்படின்றது நான் இந்த ஏரியாவில் இவ்வளோ சிறப்பாக பண்ணுறதை இப்போ தான் நான் பார்க்குறேன். நிறைய இடத்துல பார்த்துருந்தாலும் இங்கே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணுறது இப்போ தான் பார்க்குறேன். இங்கே வந்தவங்களே யாராவது ஒரு சிறப்பு விருந்தினராக உட்காந்தா கூட இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களே அதை ஒரு செலக்ட் பண்ணி ஒருத்தர் உட்கார வச்சுருக்கலாம், அவங்களோட கருத்தையும் கேட்டிருக்கலாம். ஓகே, வேறு எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. மேடம்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து இன்னும் நிறைய முன்னுக்கு வரணும். அதுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி செல்வி மேடம் மாதிரி ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி ட்ரைனிங், வேறு ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாங்க கூட அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இந்த இடத்துல எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். 24 மணி நேரமும் வந்து இந்த காக்கி ட்ரெஸ்ஸையும் பார்த்து பெட்டிஷன், என்கொயரி, எஃப்ஐஆர் இதையே பார்த்து இங்கே வந்தோடனே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரே சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்தோன்னே கலராக பார்த்தோன்னே வெரி ஹாப்பி. உண்மையாகவே வந்து சும்மா வாயால் சொல்ல, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஒரு சிலர் மட்டும் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து ஆடியன்ஸாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த மகளிர் தினத்தில் நீங்கள் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துடணும், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அந்த OSS குரூப்ன்றது நாங்கள் கேள்விப்படலை. சார் சொன்ன மாதிரி இப்போ தான் கேள்விப்படுறோம். 7 இடத்துல வந்து ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சூப்பர், வெரி குட். அவங்களோட அந்த முயற்சிக்கு வந்து நல்ல வாழ்த்துக்கள். இன்னும் மேன்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் இந்த இடத்துல நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறீங்க. மற்ற எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அடுத்த மகளிர் தினத்தில் நீங்களும் ஸ்டேஜுக்கு ஏறி வந்து உங்களோட ஒவ்வொருத்தரோட திறமையை காட்டணும். ஆடியன்ஸை மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி இருந்தது இன்னைக்கு உங்களோட நாள்? சந்தோஷமா இருந்தீங்களா? புது அனுபவமா இருந்ததா? ஓகே, இதுதான் எங்களுக்கு வேண்டியது. நாங்கள் OSS வந்து 30 வருடமா இந்த மாதிரியான கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக பெண்களோட, குழந்தைகளோட பாதுகாப்பு தான் எங்களோட நோக்கம். ஸோ அதுக்காக தான் மகளிர் தினத்தை வந்து ஒரு கிராண்டாக நம்ம வந்து எல்லா பெண்களும் சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும்னு இன்னைக்கு பிளான் பண்ணோம். அது பிளான் பண்ணதில் வந்து நிறைய பேர் இதில் வந்து உழைச்சிருக்காங்க இந்த நாளுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து எங்களோட இன்வைட்டை மதித்து இந்த மாதிரி உங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து முதல்ல உங்களுக்கு தேங்க்யூ. ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன உடனே, இன்வைட் பண்ண உடனே நீங்கள் எங்களை நம்பி வந்திருக்கீங்க. உங்களோட டைம் ஒரு 3 years ஆஃப் டைமை கொடுத்துருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ கிராண்டாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. வந்த ஒவ்வொருவருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து எங்களோட டீம் OSS இந்தியா வந்து ஒரு பெரிய டீம். அதில் வந்து சென்னை டீம் வந்து ஒரு சின்ன டீம். அந்த சின்ன டீம் வந்து இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ ஏற்பாடுகள், இவ்வளோ பிளானிங், இவ்வளோ எக்ஸிக்யூஷன். ஸோ எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வந்து எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு வருவாங்க. அவங்களும் எங்கள் ஸ்டாஃபுக்கு ஈக்குவலாக வந்து இந்த இவெண்ட்டுக்காக வந்து கான்ட்ரிபியூட் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ வாலண்டியர்ஸ். அப்புறம் இந்த கிரவுண்டு கொடுத்து, சார் பெர்மிஷன் கொடுத்து, இந்த மாதிரி எல்லா அதிகாரப்பூர்வமான பெர்மிஷன்ஸ் எல்லாத்துக்குமே கோடி நன்றிகள். PI சிஸ்டம், சேர்ஸ், அரேஞ்ச்மெண்ட்டு, ஃபுட்டு, இது எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இத்தனை நாள் உழைச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும்னா, ஃபீல்டு ஒர்க்கில் வந்து சுஜாதா, செல்வி அண்ட் லதா மேம் இவங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த டேயை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக ஒரு ஹெட்டாக இருந்தது பிரகாஷ். ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
பி அமுதவல்லி. ஓகே, இப்போ செகண்ட் கேமுக்கு போயிடலாம். ஃபீல்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் டைமில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல கைத்தட்டுதல் கொடுக்கலாம் அவங்களுக்கு. மூன்றாவது எங்களுடைய அட்மினில் வந்து மனோன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் ஒரு கைத்தட்டுதல் கொடுக்கலாம். ஏன்னா அவரும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது நாங்கள் மட்டும் இதை பண்ண முடியாது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு உதவிகள் தேவைப்படும். அந்தந்த ஒவ்வொரு உதவிகளும் ஒவ்வொரு நபர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். லாஸ்ட்டாக வந்து மேடம் டேனியா மேடம் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டுதல் பலமாக கொடுக்கலாம். அவங்களும் நிறைய விஷயங்கள் இதுக்கு ஊக்குவிச்சது, மற்ற பிளானிங் இதெல்லாம் நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கைத்தட்டுதல் கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு டானியா வெரோனி, ப்ரோக்ராம் மேனேஜர் சவுத். நாங்கள் வந்து எங்கள் நிறுவனம் வந்து ஒயசிஸ் இந்தியா 30 வருட காலமாக வந்து பெண்களும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சென்னையில வந்து வியாசர்பாடி கண்ணகி நகர்ல வந்து கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் 8 மகளிர் தினத்துக்காக வந்து இன்னைக்கு முன்கூட்டியே வந்து ஒரு 300 பெண்களை வந்து கூட்டி நாங்கள் வந்து கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு நடைபெற்று எல்லாரும் சந்தோஷமா பங்கு கொண்டுட்டு இருக்காங்க. எங்களோட ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் டெய்லரிங், ஆரி, பியூட்டிஷியன் இவங்களும் வந்து 3 மாத கால பயிற்சி முடிச்சவங்களுக்கு இன்னைக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேஷனும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவங்க மூலியமாக இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். So around 300 women empowered and participated in the program. வணக்கம், என்னுடைய பேர் பிரகாஷ். நான் சைல்டு டெவலப்மெண்ட் சிஸ்டம் ஒயசிஸ் இந்தியாவில் 14 வருஷங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒயசிஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 7 சிட்டிஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சென்னை, மும்பை, பெங்களூர், அப்புறம் நார்த் ஈஸ்ட் பகுதி ஆகிய 7 சிட்டிஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித கடத்தலுக்குரிய விழிப்புணர்வை மக்கள் மட்டத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்றத எங்களுடைய முதன்மையான நோக்கம். அதற்கான இது தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விமன்ஸ் டே ப்ரோக்ராம். இதுக்காக வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய நாள் வந்து இன்னைக்கு முழுதாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் விளையாட்டு போட்டிகளும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான சர்டிபிகேட், அதாவது வந்து எங்க நிறுவனத்தில் பயின்ற ஆரி மற்றும் டைலரிங் கோர்ஸ் பயின்ற பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. அப்புறம் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.